இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பாக்குறா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த ஒரு செய்தியை மட்டும் எடுத்துக்காம சம்பவம் என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட பார்த்திருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவங்க இறந்து போயிருப்பாங்க. அவங்கள ஒரு ரோட்ல கொண்டு போயிருப்பாங்க, அதாவது இறுதி ஊர்வலம் கொண்டு போயிருப்பாங்க. அதுல இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த ரோட்ல கொண்டு வரக்கூடாதுன்னு தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே சம்பவம் தான் இங்கேயும் விருதுநகர் மாவட்டம் பனையப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர்ல குறிப்பிட்ட ஜாதியோட சங்க செயலாளரான மகாலட்சுமி அப்படின்ற ஒரு லேடி ஒரு மனு ஒண்ணு போடுறாங்க கோர்ட்ல. அது என்னன்னா அந்த இறுதி ஊர்வலத்தின் போது தெருக்களை பயன்படுத்தாம பிரதான சாலைகளை பயன்படுத்தணும் சுடுகாட்டுக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனு ஒண்ணு போட்டிருக்காங்க. அது எல்லாருக்கும் கிடையாது, அது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை குறி வச்சுதான். அந்த கள 8ல பறக்க விடப்பட்ட அந்த மனு பாத்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட்ல ரிசல்ட் ஆயிருச்சு. அநேகமா அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போது ஜட்ஜ் காண்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த மனுவை பார்த்து. ஏன்னா தீர்ப்பே செருப்படி கொடுத்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. எப்படின்னா பஞ்சாயத்துக்கு சொந்தமான தெரு ரோடு இது எல்லாமே எந்தவித வேறுபாடும் இல்லாம எல்லாரும் பயன்படுத்தலாம். அதை விட்டுவிட்டு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் அப்படின்னு எந்த ஒரு உரிமையும் இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாது. அதன் அடிப்படையில் இந்த மனுவானது பாகுபாடு காட்டுறதுக்கு ஆதரிக்கிற மாதிரி இருக்கு. அதனால அந்த மனுவை போட்ட அந்த மகாலட்சுமி அப்படின்ற நபருக்கு 25,000 ரூபாய் ஃபைன். அப்படியே அந்த மனுவையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதாவது அங்க போய் 25,000 ரூபாய் கட்டிட்டு மனுவை வாங்கிட்டு ஓடி போயிரு அப்படின்னு இருக்காங்க. இல்ல நான் இந்த வீடியோவை இப்படி முடிக்க கூடாது. இப்படி பண்றவங்களை திட்டி ஆக்ரோஷமா பேசி என்ன பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம்னு பார்த்தோம்னா உட்காந்து காது விடுத்தே கேட்க மாட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப இது மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா எனக்கு தெரியும் சார், நீங்களா இருக்கிற வரைக்கும் நான் நாயா தான் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது, இப்படியே தான் இருக்கும்.